வணக்கம். நான் உங்கள் ராஜேஷ் ஃப்ரம் மை டிஜிட்டல் பிராண்ட். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொன்னதுமே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஏன் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிற இந்த டெர்ம் ஃபேமஸா இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஈஸியா ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரே வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான். இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை ஃபுல் டைமா ஏர்ன் பண்ணுறதும் பண்ணலாம். அதே சமயத்தில ஒருத்தர் ஃபுல் டைம் ஜாப் பண்ணிட்டு இருக்காங்க. செகண்டரி அதாவது பேசிவ் இன்கம்மா பார்ட் டைம் ஜாப்பா இதுலேருந்து ஏர்ன் பண்ண முடியுமானா, அப்படியும் ஏர்ன் பண்ண முடியும். அதனால தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஃபேமஸா இருக்கு. இன்னைக்கு செஷன்ல அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன? அஃபிலியேட் மார்க்கெட்டிங் என்னென்ன ப்ரோகிராம்ஸ்லாம் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியும்? எப்படி எப்படிலாம் ஏர்ன் பண்ண முடியுன்றத டீட்டெயில்டா பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு செஷனுக்குள்ள போயிடலாம். வாட் இஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்? அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியோட சர்வீசஸையோ இல்ல ப்ராடக்ட்டையோ நீங்க சேல் பண்ணி குடுக்குறப்போ, அவங்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் கமிஷன் குடுப்பாங்க. அதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. சரி இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ Amazon, Flipkart மாதிரி ஷாப்பிங் வெப்சைட்ஸ்லாம் அவங்களோட ப்ராடக்ட்ட நீங்க ப்ரமோட் பண்ணி கொடுக்கும்போது, அவங்க 5%லேருந்து 8% பேஸ்ட் ஆன் கேட்டகரி சம் கமிஷன்ஸ் தருவாங்க. அதேபோல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில பார்த்தீங்கன்னா, இந்த சர்வர் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஹோஸ்டிங்கில இருந்து அந்த மாதிரி பண்ணும்போது, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களும் ஒரு அஃபிலியேட் லிங்க் தருவாங்க. சரி இது எப்படி நடக்குது? ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்க்கும்போது, அந்த ப்ராடக்ட்ட பர்ச்சேஸ் பண்ணும்போது, உங்களுக்கு அஃபிலியேட் லிங்க்னு ஒண்ணு தருவாங்க. அதாவது உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஒரு அஃபிலியேட் லிங்க் இருக்கும். அந்த அஃபிலியேட் லிங்க் வழியா நீங்க ப்ராடக்ட்ட சேல் பண்ணும்போது, அந்த அஃபிலியேட் லிங்க்லேருந்து ட்ராக் பண்ணுவாங்க. எந்த அஃபிலியேட் வழியா இந்த ப்ராடக்ட் சேல் ஆயிருக்குன்ட்டு. ஸோ அத பேஸ் பண்ணி அந்த ஸ்பெசிஃபிக் அஃபிலியேட்க்கு அவங்க ஸ்பெசிஃபிக் பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் கமிஷனா தருவாங்க. இதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. நான் எப்படி இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வழியா ஏர்ன் பண்ண முடியும்னா, அதுக்கு ஸ்பெசிஃபிக் ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ நீங்க ஃபாலோ பண்ணா தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். சிம்பிளா போய் நீங்க ஒரு ப்ராடக்ட்ட ப்ரமோட் பண்ணீங்கன்னா, ப்ரமோட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட்டு நீங்க ஒரு நிச்ச செலக்ட் பண்ணிக்கணும். ஏன் நான் இத அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு டெக் கேட்ஜெட்ஸ பத்தி ரிவ்யூ பண்ணீங்கன்னா, அதுக்கேத்த நாலேட்ஜ் உங்களுக்கு இருக்கணும். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் நிச்ல போயிடலாம். இல்ல குக்கிங்க பத்தி பண்ண போறீங்க, இல்ல ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல பத்தி பண்ண போறீங்கன்னா, ஸ்பெசிஃபிக் நிச்ச செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த நிச்சுக்கு ஏத்த ப்ராடக்ட்ஸ தான் நீங்க ப்ரமோட் பண்ண முடியும். சிம்பிளா போய் அங்கங்க போய் எல்லா ப்ராடக்ட்ஸையும் நீங்க ப்ரமோட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு நிச்ச செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா, நீங்க ஒரு அஃபிலியேட்டோட போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் Amazonலேருந்து ப்ராடக்ட்ஸ் நீங்க ப்ரமோட் பண்ண போறீங்க அப்படின்னா, அஃபிலியேட் ப்ரோகிராம் நீங்க Amazonல ஜாயின் ஆயிக்கலாம். இல்ல Flipkart நீங்க மல்டிபிள் வெண்டார்ஸோட அஃபிலியேட் ப்ரோகிராம் நீங்க ஜாயின் ஆயிக்கலாம். ஜாயின் பண்ண பிறகு உங்களோட அஃபிலியேட் லிங்க் நீங்க ப்ரமோட் பண்ணணும். உங்களுக்கு ஒரு லிங்க்க குடுத்துருவாங்க. ஜாயின் பண்ணதுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு லிங்க் குடுத்துருவாங்க. குடுத்த பிறகு அந்த அஃபிலியேட் லிங்க்க நீங்க ப்ரமோட் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட்டோ இல்ல பிளாகோ இருக்கணும். அந்த பிளாக்ல போயிட்டு உங்களுக்கு தேவையான கன்டென்ட்ட போடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல் பத்தி போடுறீங்க. ஒரு யோகா மேட்ட நீங்க ப்ரமோட் பண்ணீங்கன்னா கூட, நீங்க யோகாவ பத்தி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பை நவுன்னு ஒரு ஆப்ஷன் வழியா அந்த யோகா மேட்ட சேல் பண்ணீங்கன்னா, பார்க்குறவங்க உங்க மேல ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணி, அந்த யோகா மேட்ட வாங்குவாங்க. இது ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ஒரு வெப்சைட் வழியா நீங்க எல்லா ப்ராடக்ட்ஸும் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, டிராஃபிக் டிரைவ் பண்ணணும். அதாவது அந்த வெப்சைட்டுக்குள்ள எல்லாரையும் வர வைக்கணும். அதுக்கு நீங்க SEO டெக்னிக்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு, நீங்க அந்த டிராஃபிக்க டிரைவ் பண்ணீங்கன்னா, உங்க வெப்சைட்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வர்றவங்க, அதாவது உங்க கன்டென்ட்ட படிக்க வர்றவங்க, கன்டென்ட்ட படிச்சுட்டு, உங்க வழியா ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணுவாங்க. ஃபைனலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ராக் அண்ட் ஏர்ன். நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க என்னென்ன அஃபிலியேட் வழியா சேல் பண்ணியிருக்கீங்களோ, அதெல்லாம் நீங்க ட்ராக் பண்ணி, நீங்க ஏர்ன் பண்ணி டேஷ்போர்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நீங்க சேல் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ரெவென்யூ ஜெனரேட் பண்ணியிருக்கீங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துரும். இதுதான் 5 ஸ்டெப் ப்ராசஸ். ஏன் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு அப்படி பார்க்கும்போது, இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுற ஒரு டூலாக யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் மேனுஃபேக்சரோ இல்லை ப்ரிப்பேரோ பண்ண தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற ப்ராடக்ட்ஸை நீங்கள் அஃபிலியேட்டை ஜாயின் பண்ணி ப்ரொமோட் தான் பண்ண போகிறீங்க. இதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வெப்சைட்டோ சோஷியல் மீடியாவோ ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் அந்த ப்ராடக்டை உங்கள் லிங்க் வழியாக செல் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் அஃபிலியேட் ப்ரோக்ராம் டெக்னிக்கலாக ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபுல் டைம் ஜாபுக்கு போயிட்டு பேசிவ் இன்கம்மாக இதை ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட் டைம் யூடியூபர்ஸாக இருப்பாங்க. ஒரு லேப்டாப்பை ரிவ்யூ பண்ணுறாங்கன்னா, அதனோட ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கொடுத்து லேப்டாப் அன்பாக்சிங் பண்ணுறது வழியாக அதை ப்ரொமோட் பண்ணி அதுலேருந்து ஏர்ன் பண்ணுவாங்க. அதே போல் ஒரு ட்ராவல் பிளாகர் பார்த்தீங்கன்னா, ஹோட்டல்ஸோட டீல்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணுறாரு. அந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது அது வழியாக அவர் ஏர்ன் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ஃப்ளூயன்சர் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஃபேஷன் ரிலேட்டடான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அவர் அவரோட சோஷியல் மீடியாவில் போய் அந்த ட்ரெஸ்ஸஸை போட்டு அது வழியாக அந்த ட்ரெஸ்ஸஸை ப்ரொமோட் பண்ணி அது வழியாக ஏர்ன் பண்ணுறாரு. ஸோ மல்டிபிள் மெத்தட்ஸில் பார்ட் டைமாகவே இதுலேருந்து ஏர்ன் பண்ண முடியும், ஃபுல் டைமாகவும் இதை ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால் கரெக்டான ஸ்ட்ராட்டஜியை பர்ஃபெக்டாக எடுத்து பண்ணும்போது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அந்த நிச்சோடு சேர்ந்து வரும்போது அது ஈஸியாக ப்ரொமோஷன் ஆகி கன்வர்ஷனும் ஆகிடும்.
அவங்களுக்கு ரெவென்யூவும் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம் வழியாக வந்து நான் ஏர்ன் பண்ண முடியுமானா, வேர்ல்டு வைட் டேட்டா சொல்கிறது வந்து நல்லா ஏர்ன் பண்ணுறாங்கன்றது தான் டேட்டா வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மட்டுமே பார்த்தீங்கன்னா அமேசான் அஃபிலியேட் ப்ரோக்ராம் வழியாக ஒரு பிளாகர் வந்து நார்மலாக வந்து 20,000லேருந்து 2 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ணுறாருன்ற மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. இதே வேர்ல்டு வைட் ஃபிகர்ஸ் பார்க்கும்போது பேட் லின்ன்ற ஒரு பிளாகர் வந்து அஃபிலியேட் ப்ரோக்ராம் வழியாக $1 lakh வந்து மந்த்லி ஏர்ன் பண்ணுற மாதிரி வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் $17 பில்லியன் ரெவென்யூ வந்து த்ரூ அஃபிலியேட் ப்ரோக்ராம் வழியாக ஜென்ரேட் ஆகிறதா வந்து ஸ்டாட்ஸ் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் 20% இயர் ஆன் இயர் அஃபிலியேட் ப்ரோக்ராமர்ஸ், அதாவது அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கிறதா வந்து நார்மலாக இந்தியாவில் வந்து கண்டக்ட் பண்ண ரீசன்ட் சர்வீஸ் சொல்லுது. ஸோ அஃபிலியேட் ப்ரோக்ராம் வழியாக கண்டிப்பாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட ஓன் ப்ராடக்ட் வச்சுருக்க தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட அஃபிலியேட் ப்ரோக்ராம் வழியாக அவங்க ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்ண போகிறீங்க. இதில் ப்ரொமோஷன் மட்டும்தான் உங்களுடைய வேலையை தவிர மற்றபடி எந்த ஒரு கிரவுண்ட் ஒர்க்கும் நீங்கள் பண்ண தேவையில்லைன்றதுனால அஃபிலியேட் ப்ரோக்ராம் பண்ணுறதுன்றது கொஞ்சம் டெக்னிக்கலாக வந்து ஈஸியான வேலை. நீங்கள் ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா. இன்றைக்கி செஷனில் அஃபிலியேட் ப்ரோக்ராம் பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷனை பார்த்தோம். நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸில் அஃபிலியேட் ரிலேட்டடான பெஸ்ட் அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸ் எது எவ்வளோ கமிஷன்ஸ் தராங்க, அப்புறம் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு பெஸ்ட் அஃபிலியேட் வெப்சைட்டை வந்து க்ரியேட் பண்ணுறது, க்ரியேட் பண்ண வெப்சைட்க்கு எப்படி டிராஃபிக்கை ட்ரைவ் பண்ணுறது, அப்புறம் நம்ம ஏர்னிங்ஸை வந்து எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, அதாவது கொஞ்சமாக ஏர்ன் பண்ணுறதுலேருந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணி ஏர்னிங்ஸ் பண்ணுறதுன்றத ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்மளோட அடுத்த செஷனில் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.